வணக்கம். இன்னைக்கு வந்து க்ரோஷே இது சர்க்கிள் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். சர்க்கிளுக்கு இது ஃபஸ்ட்டு எப்படி செயின் ஸ்டிச்சுக்கு நாட் போடுறோம், அந்த மாதிரி நாட் போட்டுட்டு இதில் ஆறு செயின்ஸ் போடணும். 6 செயின் போட்டுட்டு 1 2 3 4 5 6 செயின் போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து உள்ளே விட்டு இதை எடுத்துக்கணும். எப்படின்னு காட்டுற பாருங்க. இது உள்ளே விட்டு இந்த இதை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அது உள்ளேருந்து எடுத்து இந்த கடைசி செயின்லேருந்து எடுத்துடணும் வெளியே. இங்கே இருக்கு இல்லையா கடைசி செயின், அதுலேருந்து வெளியே எடுத்துடணும். ஸோ இது சர்க்கிள் ஆச்சு. இந்த சர்க்கிளுக்கு இப்போ அடுத்த செகண்ட் ரவுண்ட் எப்படி போடணும்னா, ஒரு செயின் மேலே சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டுக்கணும். 1 போட்டுன்னு இந்த பின்னால் இருக்கு இல்லைங்களா அந்த டேக், இது உள்ளே போனோன்னாக்கா இது அப்படி கீழே வச்சு இது கூட ஜாயின் பண்ணிட்டாக்கா மறைஞ்சிடும் அதுலேயே. அதை வந்து கட் பண்ண தேவையில்லை. இப்போது செகண்ட் ரவுண்டுக்கு ஒரு செயின் போட்டிருக்கோம். இப்போ இது 6 செயின் போட்டதுனால செகண்ட் ரவுண்டுக்கு 12 சிங்கிள் க்ரோஷே போடணும். அதுக்கு இந்த இது உள்ளே சென்டர் உள்ளே விட்டுட்டு இப்படி வெளியே எடுத்து இதுலேருந்து சிங்கிள் க்ரோஷே போடணும். ஸோ ஃபஸ்ட்டு செயின் வந்து 1ன்னு கவுண்ட்டு, அப்புறமா இது 2, திருப்பியும் இதுலேருந்து எடுத்து 3, இது உள்ளே விட்டு இது இப்படி எடுத்திங்கன்னா 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இது 12 செயின் போட்டிருக்கேன். இப்போ எப்படி இதை வந்து இதுக்கு சேர்க்கறதுன்னு காட்டுறேன். இந்த செயின் இல்லையா ஃபஸ்ட்டு செயின் போட்டுமே இங்கே இருக்கு பாருங்க. இந்த செயின் உள்ள விட்டு ஹுக்கை இந்த செயின் உள்ள விட்டு இதை ட்விஸ்ட் பண்ணி எடுத்து இந்த லாஸ்ட் செயின்லேருந்து வெளியே எடுத்துடணும். இது பேர் தான் ஸ்லிப் ஸ்டிச். இப்போ இது செகண்ட் ரவுண்ட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ தேர்ட் ரவுண்டு காட்டுறேன். தேர்ட் ரவுண்டுக்கு நான் டபுள் க்ரோஷே போடுறேன், அப்போ தான் க்ளீனாக தெரியும். இப்போ தேர்ட் ரவுண்டுக்கு வந்து நான் வந்து டபுள் க்ரோஷே போடணுன்னா 3 செயின் போடணும். 1 2 3. டபுள் க்ரோஷே இதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஒன்றுத்துலேயே 2 போடுறேன். அதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த செயின் போட்டிருக்கேன். அதே செயின் இந்த ஸ்டிச்சில் உள்ளே விட்டு இன்னொரு டபுள் க்ரோஷே போடுறேன். 2 ஆயிடுச்சு. இப்போ அடுத்த செயினுக்கு போயிட்டு அதில் 2 டபுள் க்ரோஷே போடுறேன். அதுக்கு அடுத்ததுல 2,
அதுக்கு அடுத்ததில் 2 எல்லாம் டபுள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெருசாகும் சர்க்கிள். இப்போ நான் ஏன் டபுள் க்ரோஷே போடுறேன்னா உங்களுக்கு அது ஈஸியாக தெரியணுன்றதுக்காக போடுறேன். நீங்கள் சிங்கிள் க்ரோஷே கூட போட்டுட்டு போகலாம். கொஞ்சம் டைட்டாக க்ளோஸ் நீட்டாக இருக்கணுன்னாக்கா சிங்கிள் க்ரோஷே கூட போட்டுட்டு போகலாம். இப்படி தான் கேப் டிசைன்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு கேப் போடுறாங்களே, அது வந்து சர்க்கிள்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறது. அதுக்கு இந்த சர்க்கிள் கற்றுக்கிட்டாக்கா ஈஸி கேப் போடுறது. இதுலேயே அடுத்து ஃப்ளவர் பேட்டர்ன், ஃப்ளவர் எப்படி போடுறது, பூ எப்படி போடுறதுன்னு காட்டுறேன் இன்னொரு செஷனில். இது எல்லாத்துலேயும் 2 2 போட்டாக்கா 12 2ன்னா 24 இருக்கணும். ஒரு முறை கவுண்ட் பண்ணிடலாம் எவ்வளோ இருக்குன்னு. 1 2 3 4 5 6 7 8 9 10 12 14 16 18 20 22 24 ஆயிடுச்சு. இப்போ எப்படி ஜாயிண்ட் ஸ்லிப் ஸ்டிச் போடுறதுனாக்கா இந்த ஸ்டிச்சில் 3வது ஸ்டிச் எண்டு இருக்குது இல்லைங்களா, அந்த 3 ஸ்டிச் போட்டோம்ல ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷேக்கு, அந்த 3rd ஸ்டிச் மேலே இருக்குதுல்ல அது உள்ளே விட்டுட்டு இந்த இது ட்விஸ்ட் பண்ணி எடுத்து இது உள்ளேருந்து வெளியே எடுத்துடணும். ஸோ இது சர்க்கிள் ஆயிடுச்சு. இதே மாதிரி நெக்ஸ்ட் கூட இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். இதுதான் சர்க்கிள், வட்டம்.